குரங்கு படல் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு, சந்தானமோட இங்க நான் தான் கிங் படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு, என்ன ஆனந்த் டைரக்ஷன்ல சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா, விவேக் பிரசன்னா, முனிஷ்காந்த் நடிக்கிறாங்க. டி இமான் மியூசிக் பண்றாரு. மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். கவினோட ஸ்டார் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. அமரன் படத்துக்கான ஃபைனல் ஷூட்டிங் இன்னைக்கு சென்னையில ஸ்டார்ட் ஆயிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் இதுல ஷூட் பண்றாங்க. அன்பறிவு ஸ்டண்ட் பாத்துக்கிறாங்க. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கும் மே 15 முடிக்க போறாங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிக்கிறாங்க. இந்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆயிடும். நெல்சன் இப்ப ரீசெண்டா கலந்துகிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ல தளபதி 69 எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சா தளபதி, ஷாருக் கான், மம்முட்டி, மகேஷ் பாபுலாம் ஒரே மூவில கொண்டு வருவேன்னு சொல்லிருக்காரு. ஏற்கனவே பீஸ்ட் படத்துக்கு ரிவ்யூ மிக்ஸ்டா வந்ததும் தளபதி நெல்சனை கூப்பிட்டு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது இனிமே நடக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா தளபதி 69 ஹச்சினோத்துங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தளபதி அரசியலுக்கு போயிருவாரு. சோ இதுக்கப்புறம் இந்த காம்போ வராதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த நெல்சன் தளபதி காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதி விஜயோட தி கோட் மூவில ஸ்டீலிலாவ ஒரு சங்குக்கு அட வைக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு. இப்போ இந்த நியூஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ்ல தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி த்ரிஷா ஒரு சங்குக்கு ஆடுறதா சொன்னாங்க. இப்போ ஸ்டீலிலாவும் ஆட போறதா நியூஸ் வந்திருக்கு. கல்கியோட ரிலீஸ் டேட் அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. கங்குவா படத்துக்கு பார்ட் 2 வரப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ சிறுத்தை சிவா ஒரு ஈவெண்ட்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் பார்ட் 2ல சூர்யாவோட சேர்ந்து கார்த்தியை நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சா கார்த்தியும் கங்குவா 2ல வரலாம். என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா மூவில லவ் சாங் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு ஸ்லோவான சாங் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது லவ் சாங்கா இருக்குமான்னு கரெக்டா தெரியல. சாங் வந்தாதான் தெரியும். சூர்யா 44 ஹீரோயின் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஹீரோயின்லாம் கமிட் ஆகல. இப்போதான் கேஸ்ட் செலக்ஷன் ஒர்க்கே போகுது. கில்லி படம் தியேட்டர்ல பார்க்கும்போது புதுசா இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னும் பார்க்கல, பக்கத்துல எங்கேயும் ஓடல, சோ அதனால பார்க்க முடியல. சூர்யா இப்ப என்ன பண்றாரு, கங்குவா ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா போர்ஷன் முடிஞ்சது, ஆனா பார்ட் 2 லீடே திரும்ப ஷூட் பண்றதா சொல்றாங்க. மதன்காருக்கு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல விசில் போர்டு சாங் பத்தி பேசும்போது அவரு நிறைய இடத்துல வீடியோ கேம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஒருவேளை இந்த படம் கேம், அப்படி இல்லனா இந்த படம் விர்ச்சுவல் ரியாலிட்டி சம்பந்தப்பட்டதா இருக்குமா? அண்ட் மே 1 கோட்ல இருந்து ஏதாச்சும் அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் வர சான்ஸ் இருக்கு, இல்ல போஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த படம் வீடியோ கேம் பேஸ் பண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ராவன் படம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால அதே மாதிரி இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். கில்லி ரீரிலீஸ்ல 50 கோடி வருமா, இல்ல 30 கோடியாச்சும் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 30 கோடிக்கு க்ளோஸா போகும்னு நினைக்கிறேன். கங்குவா படத்தோட ஸ்டோரி சூனியக்காரர்கள் மந்திரவாதியை பேஸ் பண்ணி இருக்குமா? ஏன்னா மதன்காருக்கு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சடங்கு சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி ஸ்டோரி இருக்குன்னு சொன்னாரு. அப்ப இது மாதிரி ஸ்டோரி இருந்தா அது டிசப்பாயிண்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த ஸ்டோரியா இருந்தாலும் ப்ராப்பரா கொடுத்தா டிசப்பாயிண்ட் ஆகாது. மேபி மதன்காருக்கு எதை மைண்ட்ல வச்சு சொல்லிருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த படத்துக்காக சிறுத்தை சிவா புது கல்ச்சரை உருவாக்கினதா சொல்றாரு. சோ அதுக்குள்ளதான் இந்த சடங்கு சம்பிரதாயம் அடங்கும். அதை வச்சுதான் அவர் சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். குட் பை டக்லி கண்டிப்பா பொங்கலுக்கு வருமா, இல்ல போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் கரெக்டா போனா போஸ்ட்பாண்ட் ஆகாது, ஷூட்டிங் தள்ளி போனா போஸ்ட்பாண்ட் ஆகும். வீர தீர சூரன் படம் பேன் இந்தியா படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பேன் இந்தியா படம் தான். ராயன் படம் ஜூலைக்கு போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன், எலெக்ஷனால மே மாசம் வரதா இருந்த படம் ஜூன் ஜூலைக்கு போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு. சோ இது உண்மைதான். அமரான் சேட்டலைட் அண்ட் ஓடிடி யார் வாங்கியிருக்கா, நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல இந்த படம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் இனிமே தான் தெரியும். இதுக்கான அப்டேட்லாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்ல. நான் அப்டேட் வர சொல்றேன். தளபதி பர்த்டேக்கு சர்க்கார் ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். கங்குவா அப்டேட் மே 1 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி ஏதாச்சும் போஸ்டர் வரலாம். மூன் நைட் சீரிஸ் நல்லா இருக்குமா, அடுத்த சீசன் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வர சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. மூன் நைட் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். கில்லி திரும்ப ரீரிலீஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெருசா செலவாகாது, பப்ளிசிட்டிக்கு மட்டும் தான் செலவாகும். ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான், மத்த பிரச்சனை ஒன்னும் பெருசா கிடையாது. ஷேர் மட்டும் பேசிக்கணும். கூலி எல்சியூல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எல்சியூல வராது, இதை லோக்கியே சொல்லிட்டாரு. ஸ்னேகா லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். பேபி தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை நான் போன வருஷத்துல இருந்து பாக்குறேன், படம் தமிழ்ல இல்ல. தங்கலானோட கங்குவா பத்தி அப்டேட் கேட்டிருக்காரு. தங்கலானோட ரிலீஸ் அப்டேட் எப்படி மே மாசம் வந்துரும் நினைக்கிறேன். கங்குவா அப்டேட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மே மாசம் ஒன்று வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து சூர்யா பர்த்டேக்கு ஏதாச்சும் சாங் அப்டேட் வரும். இந்தியாவோட டாப் 4 ரீரிலீஸ் மூவிஸோட கலெக்ஷன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபுல் ரிப்போர்ட் இல்ல, ஆனா 4 மூவிஸ் 10 கோடிக்கு மேல. கில்லி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. கில்லிக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்லுவேன். மத்த மூவிஸ்க்கு ஃபுல் ரிப்போர்ட் இல்ல. எல்சியூல எந்த ஆக்டர் வந்தா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய ஆக்டர் யாரு வந்தாலும் நல்லா இருக்கும். தெய்வ திருமகள் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட் தான். ரீசெண்டா தான் விக்ரமோட டாப் 10 மூவிஸ் பத்தி கலெக்ஷனுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. மிருதன் 2 வந்தா எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் நான் கரெக்டா சொல்ல முடியும். மிருதன் என்ன இருந்தாலும் KGF 2லாம் ரீரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. ஃபியூச்சர்ல ஆக வாய்ப்பு இருக்கு, இப்போதைக்கு ஆகுற மாதிரி தெரியல.
சுல்தானுக்கு அனிருத் தானே பிஜிஎம் போட்டாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அனிருத் இல்ல, விவேக், மெர்வின் அண்ட் யுவன் இவங்க தான் பண்ணாங்க. ஒரு மராத்தி படம் சொல்லி இது நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. நான் அந்த அளவுக்குலாம் மூவிஸ் பாக்குறது இல்ல, நம்ம சைடு மூவிஸ் தான் அதிகம் பார்ப்பேன். சச்சின், நண்பன், ஃப்ரெண்ட்ஸ், லியோ இதுல எது எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு எல்லாமே பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது நண்பன். ஈட்டி படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். சூர்யா மூவிஸ்க்கு நான் ஏற்கனவே கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.